நாகையில் வேட்புமனு தாக்கலின் போது மூக்கு கண்ணாடியை வீட்டில் வைத்துவிட்டு வந்த சுயேட்சை வேட்பாளர் உறுதிமொழி பத்திரத்தை படிக்க முடியாமல் தவித்தபோது தேர்தல் நடத்தும் அலுவலர் ஜானி டாம் பர்கஸ் அவருக்கு உதவிய சுவாரஸ்ய சம்பவம் நடந்துள்ளது. பிளீஸ் சார், வேட்பாளர் கண்ணாடியை வீட்டில் வைத்துவிட்டு வந்துவிட்டார். அவருக்கு பதில் தான் உறுதிமொழி படிக்கவா என உடன் வந்தவர் கேட்க, வேணாம் தான் படிக்கிறேன், வேட்பாளரை கூட படிக்க சொல்லுங்கள் என கூறி தேர்தல் நடத்தும் அலுவலர் உறுதிமொழி எடுக்க வைத்தார். வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதால் சட்ட விதிகளுக்கிணங்க நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன் என்றும்